மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி சிவிக்ஸில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு, சரிங்களா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு நாடுகளிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் எடுத்து வைக்கப்பட்ட நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட ஒரு நீண்ட உலகிலேயும் ஒரு நீண்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான். ஸோ அதை பற்றி தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவுக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லேருந்து, சரிங்களா, என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு அறிமுகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களாங்க? சரி, ஓகே. இந்தியா அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது வந்து உருவாகுது அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ 1946 இந்த கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு என்ட்ரன்ஸே வருது. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபினெட் தூதுக்குழு, இந்த தூதுக்குழு தான் பார்த்தீங்கன்னா இந்த தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதான் இந்திய நிர்ணய சபை. இந்த கேபினெட் தூதுக்குழு தான் இந்திய நிர்ணய சபை அப்படின்றத வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 292 பிரதிநிதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாகாண பிரதிநிதிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 93 சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரும், ஸோ பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389 பேர். மாகாண அரசுகள் சார்பாக 292 பேர். சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள் வந்து 93. மாகாண முதன்மை ஆணையர்கள் 3. பலுசிஸ்தான் சார்பில் 1. மொத்தம் 389 உறுப்பினர்கள். இங்கே தான் நமக்கு என்ட்ரன்ஸே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு ஒப்புதல் தராங்க. அதன்படி 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக இதனுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஓகே. முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 9. அப்போ ரெண்டாம் கூட்டம் எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 11. டிசம்பர் 11 ரெண்டாம் கூட்டம் வந்து டிசம்பர் 11. ஸோ தற்காலிக தலைவராக, அதாவது அரசியல் நிர்ணய சபையில் தற்காலிக தலைவராக இருக்கக்கூடிய சச்சிதானந்த சின்ஹா அவர்களை, மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை டிசம்பர் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அவர் வந்து இறந்து போயிடுவார், அப்படியே இறந்து போயிடுவார். அதில் நாளை பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, நல்லா நோட் பண்ணிக்கங்க, நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவர், சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய தலைவராக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 2 துணைத் தலைவர், ஒரு தலைவர் 2 துணைத் தலைவரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தலைவர் யாருப்பா? ராஜேந்திர பிரசாத். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஸோ துணைத் தலைவர்கள் யார் யார் பார்த்துலாமா? HC முகர்ஜி அப்படின்றவரும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர்கள். தலைவர் நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத், தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா நிர்ணய சபையில். ஸோ இந்த கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 அமர்வுகளாகவும் 166 நாட்களும் நடைபெற்றிருக்கும். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். அரசியல் நிர்ணய சபையில் பல்வேறு குழுக்கள் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை வந்து மேற்கொள்றாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை உருவாக்குறதுக்கான ஒரு வரைவு குழுவை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவுடைய தலைவர் தான் யாரு அப்படின்னா இந்திய
அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கக்கூடிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். சரிங்களாங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு தான் நிர்ணய சபைக்கு வந்து ஒப்புதல் தர்றாங்க. நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் கொண்ட, நம்ம பார்த்துருப்போம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 292 மாகாண உறுப்பினர்கள், 93 சுதேச அரசு நிர்ணய உறுப்பினர்கள், மாகாண பிரதிநிதிகள் சார்பாக 3 பேர், பலுசிஸ்தான் சார்பாக 1 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் 389 நபர்கள் கொண்ட நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9ஆம் தேதி தற்காலிக தலைவரான சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடக்குது. ஸோ இவர் இறந்து போனதுக்கு பின்னாடி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு நிரந்தர அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக ஆட்கப்படுறாரு. ஒரு தலைவர், 2 துணை தலைவர்கள், ஹச்சி முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி 2 பேரு. இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா 166 நாட்கள் 11 அமர்வுகள் மூலமாக இந்த கூட்டத்தொடரில் 2473 திருத்தங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் சட்டத்தை உருவாக்குறதுக்கான சட்ட வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கரை வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுறார். விஷயத்தை வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிட்டாங்க, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டாங்க. இந்த எழுதிட்ட பிறகு பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் ரொம்ப பேர் வந்து இதை வந்து விவாதிச்சிருக்காங்க. நிறைய விவாதத்துக்கு பிறகுதான் சட்டம் வந்து சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரையாம்பிள் முகவுரை 22 பாகங்கள், 22 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 22 பாகங்கள், 395 ஆர்டிகல்ஸ், 395 ஆர்டிகல், 8 டேபிள்ஸ், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26ஆம் தேதி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நவம்பர் 26ஆம் தேதி என்ன சொல்றோம்ப்பா? இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட தினம் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட தினம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் நடைமுறைப்படுத்தல. என்ன செய்யல? நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போ நடைமுறைப்படுத்துறாங்களா? எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த நாள் தான் நம்ம என்ன செய்யறோம்ப்பா? இந்தியா குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இதுதான் இந்திய அரசியலமைப்பு உருவான கதை. சரிங்களா? சரி, ஓகே. இது நமக்கு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படின்றவர் தான் இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில கையால எழுதியிருக்கிறார். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு. இத்தாலிய பாணியில அவர் கைப்பட வந்து எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதான் இந்திய அரசியலமைப்பு உருவான கதை. இந்திய அரசியலமைப்பு உருவாயிருச்சு. நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26 நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களாப்பா? சரி, ஓகே. இப்ப இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் என்ன? சரிங்களா? சிறப்பு கூறுகள் என்ன மாதிரியான சிறப்பு கூறுகள் இருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பும் மிக நீளமான அரசியலமைப்பு ஒன்று. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மிக நீண்ட எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான். ஸோ நிறைய நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் இருக்கு, அதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கூட்டாட்சி முறை அரசாங்கம் முக்கியமான பாயிண்ட். அதாவது நடுவண் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அரசியலமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாக ஆக்கக்கூடியது. சுதந்திரமான ஒரு நீதித்துறையை வந்து வழங்கக்கூடியது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்துவதோடு 18 வயசு நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்கு உரிமையை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களாங்க? இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்புகள். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா
பிரயாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பு வந்து ஜாதகம், இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. KM முன்சி வந்து சொல்லியிருப்பார், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்பது ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடையாளம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பால்கிவாலா அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் அட்டை, அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா முகவுரையை வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 2ஆம் நாள், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு முகவுரையை வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ முகவுரையை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, இந்திய குடியரசு இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைப்பில் முகவுரை அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயாம்பிள்னு சொல்லக்கூடிய முகவுரை அமைந்திருக்குது. இந்திய அரசியல் அமைப்பில் முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்குது. 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படியாக 1976 ஒரே ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க. ஸோ என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்களை சேர்க்கிருக்காங்க. சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்களை வந்து சேர்த்திருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பிரயாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை வந்து பிரயாம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, இதுதான் பாயிண்ட் முக்கியமானது, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு முகவுரை வந்து சொல்லுது. ஸோ இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே ஒரு சமூக பொருளாதார அரசியல் நிதியை வழங்குவதில் ஒரு பாதுகாப்பு வழங்குறது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை பிரயாம்பிளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களாங்க, சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த 3 வார்த்தை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 முக்கியமான வார்த்தை வந்து ஒரு பெரும் முழக்கமாக இருந்திருக்கு. பாருங்க, 789 பிரெஞ்சு புரட்சி, சரிங்களா. ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கான்செப்டுக்காக. சரிங்களாங்க, சரி, ஓகே. என்ன பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, பிரயாம்பிள் முகவுரைனா என்ன, சரிங்களா. ஸோ அதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ மிச்சதை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துருவோம், சரிங்களாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 1 பார்ட் 2, அதாவது பகுதி 1 பகுதி 2, அதாவது குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடு, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களாங்க. ஓகே, அடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகள், என்ன மாதிரி, அந்த மாதிரி கான்செப்ட், அடுத்து அடிப்படை உரிமைகள், அதுக்கடுத்து DPSP அரசு நெறிமுறை கோட்பாடு, அந்த மாதிரி முக்கியமான ஒரு பார்ட் 4A வரைக்கும் நம்ம வந்து பார்த்துறோம். அதுக்கடுத்து முக்கியமானது அப்புறம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸுகளில் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது குடியரசு நமக்கு வந்து பால்ட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து மட்டும் பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.